அகல விழுவதை விட ஆழ விழுவது மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே டைமில் நின்று எல்லாத்தையும் பண்ணுறதை விட ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ்டாக சில தொகுதிகளை, சில வார்டுகளை, சில பஞ்சாயத்துகளை, சில ஊராட்சிகளை, சில நகராட்சிகளை எடுத்து நீங்கள் அந்த இடத்துல நின்று எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கோ அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை பூரா ஒரு இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல உங்களுடைய அமைப்புகளை பூரா செயல்பட வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முடியும். புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் லட்சக்கணக்கான பதவிகள் இருக்குது. அப்போ லட்சக்கணக்கான பதவிகளுக்கு நீங்கள் ஆளை போட்டு போய் வேலை செய்யணும் இல்லையா? அப்போ அதுக்கு பதில் நீங்கள் கம்மியான ஆட்களில் நிறுத்தி கூட உங்களுடைய அத்தனை சேனைகளையும் அங்கே இறக்கி விடுங்க. அப்போ அவங்க போய் அங்கே பிரச்சாரம், வேலை, களப்பணியெல்லாம் செய்யும்போது மக்கள்கிட்டேருந்து எடுக்க வரும். அப்போ இந்த ஒரு 200 தொகுதி நீங்கள் 200 பதவிகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கூட அதில் ஒரு 30, 40, 50 பதவியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லையா? அதே ஒரு நல்ல ஒரு வெற்றி தான் அது உங்களுக்கு. இப்போ அதனால தான் சில நேரத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, சில புது கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படா இதை பண்ணுறதுன்னு யாரு கூடயே போய் கூட்டணி சேருவாங்க. ஏன்னா அந்த கூட்டணி கட்சியினுடைய பலத்தை பயன்படுத்தி 1 சீட்டோ 2 சீட்டோ 3 சீட்டோ 4 சீட்டோ அப்படியே படிப்படியாக முன்னுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட்டணியில் போகிறீங்க. பல கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வளர முடியாமல் போனதும் இருக்குது. அப்போ கூட்டணி போகிறனால சாதகங்களும் உண்டு, பாதகங்களும் உண்டு. தனியாக போகிறனால சில சாதகங்களும் உண்டு, பாதகங்களும் உண்டு. ரெண்டுலேயுமே சாதக பாதகங்கள் உண்டு. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் குறிக்கோள் அவங்களுக்கு தெளிவாக இருக்குது. நம்ம யாரு கூடயும் கூட்டணி கிடையாது, நம்மளுடைய இலக்கு அடுத்த தேர்தலும் கிடையாது, நம்மளுடைய பயணம் நீண்ட நெடிய பயணம், அதுக்கெல்லாம் நம்ம தயாராக வரணுங்கிறதான் அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க தனித்து அவங்க பயணம் போகிறதா தான் நான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் நாங்கள் தனித்த பயணம், எந்த கட்சியோடையும் கூட்டணி போக மாட்டோங்கும் போது அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதியம் சிறப்பு அரசியல் தரவாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? டாஸ்மாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 200 கவுன்சில் ஆட்சி வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தோட நாம் தமிழ் களமிறங்குறாங்கக்கூடிய செய்திகளை கட்சியோட முக்கிய பொறுப்பாளர் பேச தொடங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது மாதிரி ஃபோக்கஸ்டு அப்ரோச் நல்லதுங்க. அதாவது தமிழில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அகல விழுவதை விட ஆழ விழுவது மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே டைமில் நின்று எல்லாத்தையும் பண்ணுறதை விட ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ்டாக சில தொகுதிகளை, சில வார்டுகளை, சில பஞ்சாயத்துகளை, சில ஊராட்சிகளை, சில நகராட்சிகளை எடுத்து நீங்கள் அந்த இடத்துல நின்று எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கோ அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை பூரா ஒரு இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல உங்களுடைய அமைப்புகளை பூரா செயல்பட வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் பெரிய அமைப்புகள் இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அமைப்புகள் இல்லாத போது கட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கான்சன்ட்ரேட்டடான இடத்துல ஒர்க் பண்ணுறது தான் நல்லது. புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் லட்சக்கணக்கான பதவிகள் இருக்குது. அப்போ லட்சக்கணக்கான பதவிகளுக்கு நீங்கள் ஆளை போட்டு போய் வேலை செய்யணும் இல்லையா? அப்போ அதுக்கு பதில் நீங்கள் கம்மியான ஆட்களில் நிறுத்தி கூட உங்களுடைய அத்தனை சேனைகளையும் அங்கே இறக்கி விடுங்க. அப்போ அவங்க போய் அங்கே பிரச்சாரம், வேலை, களப்பணியெல்லாம் செய்யும்போது மக்கள்கிட்டேருந்து எடுக்க வரும். அப்போ இந்த ஒரு 200 தொகுதி நீங்கள் 200 பதவிகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கூட அதில் ஒரு 30, 40, 50 பதவியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லையா? அதே ஒரு நல்ல ஒரு வெற்றி தான் அது உங்களுக்கு. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒர்க் பண்ணாமல் அதிக வாக்குகளை போனது எங்கே எடுத்தீங்களோ அங்கே ஃபோக்கஸ். ஆமாம், அந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேட்டடான இடத்துல, ஃபோக்கஸ்டான இடத்துல எங்கெங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதோ அந்தந்த வெற்றி வாய்ப்பு அதில் பூரா நல்லா ரிசர்ச் பண்ணணும். அவங்க எந்தெந்த இடத்துல நமக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த இடத்துல 50% எதுக்கு 50 மேலே இருக்குது, எதுலெல்லாம் 50 கீழே இருக்குது, அதெல்லாம் பார்த்து ஹையஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அதை ஃபைனலைஸ் பண்ணி அதில் அவங்க போய் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுடைய ரிசோர்ஸஸ் பூரா அங்கே போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியும். குறிப்பாக. ஆனால் 10 வருஷம் கழிச்சா இப்போயே இந்த அப்ரோச்சை எடுக்கிறாங்க. ரொம்ப லேட்டோ எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எல்லா புது கட்சிகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இது நாம் தமிழருக்குன்னு மட்டும் இல்லை. இப்போ அதனால தான் சில நேரத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, சில புது கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படா இதை பண்ணுறதுன்னு யாரு கூடயே போய் கூட்டணி சேருவாங்க. ஏன்னா அந்த கூட்டணி கட்சியினுடைய பலத்தை பயன்படுத்தி 1 சீட்டோ 2 சீட்டோ 3 சீட்டோ 4 சீட்டோ அப்படியே படிப்படியாக முன்னுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட்டணியில் போகிறீங்க. பல கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வளர முடியாமல் போனதும் இருக்குது.
அப்போ கூட்டணி போகிறனால சாதகங்களும் உண்டு, பாதகங்களும் உண்டு. தனியாக போகிறனால சில சாதகங்களும் உண்டு, பாதகங்களும் உண்டு. ரெண்டுலேயுமே சாதக பாதகங்கள் உண்டு. அப்போ ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய செயல் திட்டங்கள், அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய குறிக்கோள்கள் என்னங்கிறத வச்சு கூட்டணி போகலாமா தனித்து போகலாமாங்கிறது அந்தந்த கட்சி முடிவெடுக்கிறாங்க, அவங்கள குறிக்கோளை பொறுத்து. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் குறிக்கோள் அவங்களுக்கு தெளிவாக இருக்குது. நம்ம யாரு கூடயும் கூட்டணி கிடையாது, நம்மளுடைய இலக்கு அடுத்த தேர்தலும் கிடையாது, நம்மளுடைய பயணம் நீண்ட நெடிய பயணம், அதுக்கெல்லாம் நம்ம தயாராக வரணுங்கிறதான் அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க தனித்து அவங்க பயணம் போகிறதா தான் நான் பார்க்குறேன். சார், நேற்றைய தினம் சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல் நாள் முடிஞ்சது. ஆளுநர் உரை முடிஞ்ச பிறகு செய்தியாளர் சந்திப்பில் எதிர்க்கட்சி தலைவர் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்திக்கும் போது குறிப்பாக ஒரு விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. பட் அது அதிகரிச்சிருக்கிறத தெளிவாக பார்க்க முடியுது. அவங்களும் அதை கோட் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? இல்லை, இப்போ இது பாலியல் வழக்கு எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குங்கிறதுக்கு நானும் புள்ளி விவரங்களெல்லாம் ரொம்ப தேடி பிடிச்சேன். நீங்களுமா? ஆமாம். ஏன்னா இது அவரே எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பண்ணினதெல்லாம் தான் அவர் தாம் பண்ணினதாக சொல்லிக்கிறாருன்னு. அப்போ போன ஆட்சியில் இருந்ததனுடைய சட்டம் ஒழுங்கு நீட்சி, பாலியல் குற்றங்களுடைய நீட்சியை தான் இன்றைக்கி தாவேக அரசாங்கம் கையாளுது. அப்போ அதில் இருக்கக்கூடிய நீட்சி இதுவும் உங்களுடைய சாதனைன்னு தானே நம்ம எடுத்துக்கணும். அப்போது இதில் நம்ம இன்றைக்கி புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, சரண்ராஜ், திமுக வர்றதுக்கு முன்னாடி அதிமுக முந்தின 5 வருஷத்தில் 10,599 போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாயிருந்துச்சு. திமுகவினுடைய ஆட்சியில் கடந்த 5 வருஷம் பார்த்திங்கன்னா 27,877 வழக்குகள், சதவீதத்தில் 163% வளர்ச்சி. அதிமுகவை விட திமுக ஆட்சி காலத்தில் போக்சோ வழக்குகள். அப்போ திமுக என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அதிமுக வழக்குகளை சரியாகவே பதிவு பண்ணலை, நாங்கள் பதிவு பண்ணுறனால இது அதிகமாக தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதிமுக இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அன்னைக்கே திமுக பதில் சொல்லியிருக்குது. இப்போ திமுக என்ன சொல்கிறாங்க, அதிகமான பாலியல் குற்றங்கள். அவர் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது கூட இந்த தாவேக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 175 பாலியல் போக்சோ வழக்குகள் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்குது அப்படிங்கிறார். கரெக்ட். ஆனால் இதே திமுகவினுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா 2021 4,465 வழக்குகள், 22 4,906, 23 4,581, 2024 6,975, 2025 7,000 வழக்குகள். அப்போது இதையே தான் அவங்க அன்னைக்கு இருந்த சமூக நலத்துறை அமைச்சர், பெண்கள் மேம்பாட்டு அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் சட்டசபையிலே பேசியிருக்காரு. 6,999 வழக்குகளுக்கு, போக்சோ வழக்குகளுக்கு நாங்கள் 104 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்துருக்குறோம்னு. அப்போது 7,000 வழக்குகள் ஒரு வருஷத்துக்குண்ணா, ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். அப்போ இந்த 7,000-ஐ நீங்கள் 12ஆல் வகுத்தீங்கன்னா 583 வழக்குகள். திமுகவினுடைய சென்ற வருட ஆட்சியில் வருஷத்துக்கு 7,000னாக்கா உங்களுக்கு 583 போக்சோ வழக்குகள் ஒரு மாதத்துக்கு, சராசரியாக ஒரு நாளைக்கு 20 போக்சோ. அப்போ இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு, இந்த தாவேக ஆட்சியில் இப்போ இது வரைக்கும் 175 பாலியல் குற்றங்கள்னு. நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கும்போது ஒரு மாதத்துக்கு 583 போக்சோ வழக்கு பதிஞ்சிருக்கீங்களே. அப்போ இன்னைக்கு 583 பெருசா 175 பெருசா? 583. நம்மளுடைய பார்வை இந்த 175 கூட இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளை மாதிரி பொதுமக்களுக்கு. ஆனால் இதை கேட்கறதுக்கு திமுகவுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? அப்போ உங்களுதில் மாசமான 583 போக்சோ வழக்குகளை பதிஞ்சது அந்த நம்பர் உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு தாவேக ஆட்சி அமைச்சது இந்த 175 கேஸ் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? ஏன் அன்னைக்கு நீங்கள் பதிவு பண்ண 583 கேஸ் ஏன் சார் தெரியல? அதான் நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதையும் நீங்கள் பார்க்க மறுக்கிறீங்க. அப்போ இந்த புள்ளி விவரங்களெல்லாம் நம்ம எடுத்து மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இல்லையா? இப்போ அடுத்தது இன்னொரு புள்ளி விவரம் பாருங்கள். இந்த இதில் அவர் கொலை அதிகமாயிடுச்சுங்கிறதையும் அவர் பேசுகிறார். ஆமாம், கொலை குற்றங்கள் அதிகமாகிடுச்சு, கொலை குற்றம் அதிகமாகிடுச்சுன்னு. இப்போ திமுக ஆட்சியில் பார்த்து இப்போ இவங்க வந்ததுலேருந்து 20 கொலை நடந்துருச்சு அப்படிங்கிறார். கரெக்டு தான் அந்த நம்பர் அவர் சொன்னது, 20 கொலைகள்ங்கிறத சொல்லியிருந்தார். இதில்
மார்ச் 12 2026 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் வருது. அதில் அன்றைக்கு இருந்த ஹோம் செக்ரட்டரி தீரஜ்குமார் வந்து அந்த புள்ளி விவரங்களை சொல்கிறார். 2021 1597 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இது திமுகவினுடைய 4 வருட ஆட்சிக்கு அப்புறம் 2025 1461 வழக்குகளாக குறைஞ்சிருக்குது. இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 4 வழக்கு. வெறும் 136 வழக்குகள் குறைஞ்சிருக்கு 4 வருஷத்தில். அப்போ இந்த 1461 வழக்குகள் அப்படின்னா அந்த வருஷத்தில் 1461 வகுத்தல் 12 மாதம் போட்டிங்கன்னா 122 கொலைகள் ஒரு மாதத்தில் நடக்குது. இப்போ இவர் சொன்ன நம்பர் என்ன? 20. 122 கொலைகள் ஒரு மாதத்துக்குங்கிறது அதிகமா, 20 கொலைகள்ங்கிறது அதிகமா? 122, கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகமாக இருந்தது. அப்போ இந்த நம்பர் தெரிஞ்சதே சார். ஏன் சார் உங்கள் நம்பரே உங்களுக்கு தெரியல? இந்த 20 கொலைகளும் மாதத்துக்கு நடக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய பார்வை. ஆனால் திமுகவுக்கு இதை நீங்கள் கேட்குறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குங்கிறதுக்கு தான் நான் இந்த புள்ளி விவரங்களை கொடுக்குறோம். அப்போ என்ன வந்து நமக்கு தெரியுதுன்னா, நீங்கள் என்ன புனித ஆட்சியை கொடுத்துட்டு போனீங்களா அவர் கண்டினியூ பண்ணுறதுக்கு? 5 வருஷமாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறத வந்து இவர் அடாப்ட் பண்ணியிருக்கார் இப்போ. அப்போ அதனுடைய நீட்சி தானே இன்னைக்கு உங்கள் ஆட்சியில் இருந்த அவலத்தினுடைய நீட்சி தானே இது. அப்போ அவரே வந்து பேட்டியில் சொல்லும்போது சொல்ல நாங்கள் பண்ண சாதனையெல்லாம் இவர் மாதிரி சொல்கிறாருன்னா அப்போ இதுவும் உங்கள் சாதனைன்னு தான் எடுத்துக்கணும் நீங்கள். கரெக்டாக இல்லையா சரண்ராஜ்? அப்போ இது என்ன வகையில் வந்து அவங்க இருக்குது? அப்போ முதல்ல இருந்ததை விட இன்னைக்கு சட்டம் ஒழுங்குல நம்பர் கம்மியாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே காவல்துறையினர் நடவடிக்கை துரிதமாக இருக்குது. இப்போ வேகமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. திமுக ஆட்சி காலத்தில் மாதிரி பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்துச்சா? அப்போ அதெல்லாம் நம்ம பாராட்டத்தானே வேணும். பாராட்டுறோம். அதே சமயம் இந்த எண்ணிக்கையும் வராமல் இந்த அரசாங்கம், தாவேகாவுடைய அரசாங்கம் இன்னும் துரிதமாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா நம்மளுடைய பார்வை. இது வந்து நேற்று ஒரு விஷயத்த எல்லாருமே பேசுகிறாங்க. மத்திய பாஜகவோட இணக்கமாக போகுது தாவேகா அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்த வந்து பேசுகிறாங்க. பாஜகவும் தாவேகாவும் இணக்கமாக வச்சுக்க விரும்புது. அதனால தான் தாவேகா கொடுத்த உரையை வந்து அப்படியே அதில் வச்சிருக்காரு. ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெற்றிருக்க போது அப்படியே வாசிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க இது? இல்லைங்க, அதாவது வந்து இந்த விமர்சனம் வைக்கிறவங்களுக்கே முதல் அடிப்படை என்ன புரிதல்ங்கிறது தெரியல. ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இணக்கம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் அந்த மாநிலத்தினுடைய முதல்வருக்கும் இணக்கம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அதை நீங்கள் தாவேகாக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உண்டான இணக்கம்னு பேசுறீங்கன்னா உங்களுடைய அரசியல் புரிதலை நம்ம எப்படி கேள்வி கேட்கறது? நம்ம புரியுதா இல்லையா? மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இணக்கம் இருக்கணும். ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இணக்கம் இருக்கணும். அப்பதான் மாநிலத்துக்கு நல்லது, நாட்டுக்கும் நல்லது. கொள்கை ரீதியாக நீங்கள் கட்சி சண்டை போட்டுக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டைன்னு சொல்லி மக்கள் பூரா வந்து வஞ்சிக்க வர்ற அளவுக்கு நீங்கள் பண்ணீங்க. இப்போ இன்னைக்கு கடைசியாக எப்போ ஆளுநர் உரை படிக்கப்பட்டது தமிழக சட்டசபையில்? ஞாபகமே இல்லை. வெளிநடப்பு தான் செஞ்சுட்டு இருந்தது 2022. அப்போ கடந்த 4 வருடமாக ஆளுநர் உரையே இல்லாத நிலைமை தமிழ்நாட்டில். அப்போ நீங்கள் சொல்றதை அவர் ஏற்றுக்கவே இல்லை. அது இல்லாமல் அவங்க கேட்கறது வந்து நீங்கள் வந்து ஜனகணமன தேசிய கீதம் பாடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தார் முன்னாள் முதல்வர் கவர்னர் கூட. ஏங்க பாடுறதுல என்னங்க என்ன தப்பு? ஜனகணமன நீங்கள் சட்டசபைக்குள்ளார ஒரு பாடுறதுல என்னங்க தப்பு? ஏன்னா அது வந்து சினிமாவில் வர டப்பாங்குத்து பாட்டா? அப்போ அதை நாங்கள் கடைசீட்டில் தான் பாடுவோம். ஏன் முன்னாடி பாடினா? மரபுங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக மரபு என்னத்துக்கு ஆகிறது? மரபு தமிழனுடைய மரபு வேட்டி கட்டுறதா பேண்ட் போடுறதா? வேட்டி கட்டுறது. இன்னைக்கு எத்தனை தமிழர்கள் வேட்டி போட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க? உதயநிதி டிஷர்ட் போட்டு தான் உள்ள வரும். எங்கே இருக்குது அப்போ உங்களுடைய மரபு? அடுத்தது விடுங்க. சட்டசபை தமிழ்நாட்டிலேருந்து என்னையில இருந்து இருக்குது சட்டசபை? ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கு இல்லையா? இந்த தமிழ் தாய் வாழ்த்தை என்னைக்கு நீங்கள் உள்ளார கொண்டாந்து பாட ஆரம்பிச்சிங்க? 1991 அதிமுக ஆட்சியில் முதல் அமைச்சராக ஜெயலலிதா இருக்கும்போது இந்த பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு இருந்தீங்களா சட்டசபையில்? இல்லாத ஒரு மரபை தானே சார் நீங்கள் இங்கே வந்து உண்டு பண்ணினீங்க. அப்போ ஏன் வந்து இது வரைக்கும் எந்த பாடையிலையும் வந்து தமிழக சட்டசபையில் பாடல? இப்போ ஏன் நீங்கள் மரபை முறிக்கிறீங்கன்னு அன்றைக்கி யாராவது கேட்டாங்களா அவங்களைய? மரபுங்கிறதே மாறக்கூடியது தாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இன்றைக்கி தமிழ் தாய் வாழ்த்தை பாடாமல் நிறுத்தியிருந்தாங்கன்னா கூட நீங்கள் சொல்கிறத குற்றச்சாட்டை ஏற்றுக்கலாம். இன்றைக்கி அதே வந்து ஆளுநர் மாளிகையில் வந்து கடைசியாக தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டாங்கன்னு கம்பு சுற்றிட்டு இருந்தாங்கல்ல. இது வரலாறு என்னன்னாக்கா, இப்போது மார்ச் மாதம் 6 2026 தமிழகத்துக்கு யாருங்க முதல்வர்? யாருடைய ஆட்சி இருந்துச்சு?
திமுக ஆட்சி இருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் தான். அப்போ இதே ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தர்மாதிகாரி வந்து அன்னைக்கு பதவி ஏற்கிறார் நீதியரசர். அப்போ பதவி ஏற்கும்போது வந்தே மாதரம் பாடப்படுது, ஃபர்ஸ்ட் ஜனகணமன பாடப்படுது, கடைசியாக தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது. அப்போ சீஃப் செக்ரட்டரி ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கீழே உட்காந்துருக்காரு முன்னாடி வரிசையில். ஏதாவது திமுக அன்னைக்கு கம்பு சுற்றி நீங்கள் பார்த்துறீங்களா? இல்லை. அடுத்தது கரெக்டாக 6 நாள் கழித்து மார்ச் 12ஆம் தேதி இப்போ இருக்கக்கூடிய இதே கவர்னர் இந்த தமிழ்நாட்டினுடைய அடிஷ்னல் இன்சார்ஜ் எடுக்கும்போது மேடையில் ஜனகணமன பாடப்பட்டு அதுக்கப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது. அப்போ மேடையில் உட்கார்ந்துருந்தது யாரு? ஐயா MK ஸ்டாலின் அவர்கள். அன்னைக்கு அவர் என்னவா இருந்தார்? மார்ச் 12ஆம் தேதி 2026 முதல்வராக இருந்தார். அன்னைக்கு ஏதாவது இந்த கம்பு சுற்றி நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா? அப்போ இப்போ வந்து பதவியேற்பு விழாவில் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும்போது கம்பு சுத்தினீங்களே எல்லாருமே வந்து. ஆனால் இன்னைக்கு சட்டசபையில் எந்த பாடலோடு ஆரம்பிச்சிருக்காங்க? தமிழ்தாய் வாழ்த்தோடு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து 2 தடவை பாடுறீங்களா? பாடுங்க, நம்ம மகிழ்ச்சி அடையலாம். ஜனகணமனவை எப்படி நீங்கள் பாடுறீங்க? என்ன சார் அது என்ன தடை செய்யப்பட்ட பாடலா? இல்லை பாகிஸ்தானுடைய தேசிய கீதமா, பங்களாதேஷனுடைய தேசிய கீதமா? இந்தியாவுடைய தேசிய கீதம் தானே. இந்தியாவுடைய தேசிய கீதத்தை இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் பாடுறதுல என்ன சார் உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு? அப்போ என்ன நீங்கள் மக்கள்கிட்ட கட்டமைக்க விரும்புகிறீங்க? இதெல்லாம் மரபில்லை. என்ன மரபில்லை? மரபு பிரகாரம் தான் நீங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? கொள்ளை அடிக்கலாம், ஊரை அடித்து உலையில போடலாம், லஞ்சம் வாங்கலாம், இதெல்லாம் மரபா? இன்னைக்கு எத்தனை திமுக காரங்க வேட்டி கட்டிட்டு சட்டசபைக்கு வந்த ஆளுக்க? துணை முதல்வர் எதிர்கட்சி தலைவர் வந்தாரா? இல்லை. எங்கே போச்சு உங்கள் மரபு? அங்கெல்லாம் ஒன்றும் மரபை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இதெல்லாம் சும்மா ஒரு எதையோ ஒன்று பேசணுமேனு பேசிக்கிட்டு காலத்தை கடத்திக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். எப்போவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசும்போது கல்லாபேத்தி கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அதற்கப்புறம் திமுக கூட்டணி இருந்த பல பேர் வந்து அதிமுக டிவிகே கூட்டணிக்கு வந்தாங்க. இப்போது செட்டாகி அலையன்ஸ் செட்டாகி போயிட்டுருக்கு. ஆனால் இன்னமும் இப்போ வைகோ வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு, விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு அப்படின்னுடைய செய்திகள்லாம் வெளியாகுது. எப்படி எடுத்துக்கிறது இது? இல்லை, இது வந்து எப்பயுமே ஒரு அரசியல் பவர், புதுசான ஒரு அரசியல் பவர் எமர்ஜ் ஆகும்போது இந்த பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் வந்து காமன்ங்க. இப்போ ஐயா எம்ஜிஆர் அவர்கள் உதயமாகி வந்தபோது இதே மாதிரி தான் நடந்துச்சு. வைகோ திமுகவை விட்டு போகும்போதும் அவர் பக்கம் எல்லாருமே படையெடுத்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் தனியாக வரும்போதும் நடந்துச்சு. ஜெயலலிதா அம்மையார் தனியாக ஒரு அரசியல் பவராக வரும்போது இது நடந்துச்சு. விஜயகாந்துக்கும் இது வந்து நடந்துச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து 2 வருஷம் 4 மாதத்தில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி ஒரு 76 வருடமான திமுகவையும் 53 வருடமான அண்ணா திமுகவையும் பின்னுக்கு தள்ளி அவர் வந்து இந்த இவ்வளோ தூரம் வந்து அந்த 2 ஆகச்சிறந்த கட்சிகளெல்லாம் தோற்கடிக்கவே முடியாதுங்கிற அந்த கட்சிகளை பூரா தோற்கடித்து இன்றைக்கி வந்து 108 சீட்டு வாங்கி பெரும்பான்மை கட்சியாக வந்திருக்கும் போது ஒரு புது பொலிட்டிக்கல் பவர் இன்றைக்கி எமர்ஜ் ஆகிருக்க பார்க்கும்போது எல்லாமே இந்த மாதிரி நகர ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று பார்த்தீங்களா கம்யூனிஸ்டினுடைய ஐயா மகேந்திரன் அங்கே போய் சேர்ந்திருக்காரு பார்த்தீங்களா? அவர் 2 காரணம் சொல்கிறார். ஏங்க நான் சாதி எதிர்ப்பு நான் கடந்த 3 வருஷமாக வெறும் உறுப்பினர் தான், வேறு எந்த பதவியிலையும் நான் கிடையாது. அது எங்கள் உள்கட்சியில் கூட ஏதோ ஒரு நாளை வச்சுக்கங்க. ஆனால் நான் எதிர்த்து போராடுறது சாதிய எதிர்ப்பையும் லஞ்ச ஊழல் எதிர்ப்பையும் நான் எதிர்த்து போராடிட்டுருக்கேன். இப்போ இந்த கட்சி வரும்போது இந்த தேர்தலில் வந்து சாதி மதத்தை எல்லாம் தாண்டி பணநாயகத்தையும் தாண்டி வாக்கு வாங்கி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து இவங்களுக்கு அந்த ஒரு சக்தி இருக்குதுன்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்றைக்கி இப்போ இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது இந்த லஞ்ச லாவண்ய ஊழலெல்லாம் ஒழிக்கிறதுக்கு உண்டான அவங்களுடைய முனைப்பு பெரும் முனைப்பாக இருக்குது. இது போது எனக்கு நான் இந்த கட்சியில் வந்து சேர்ந்து இந்த சகப்பு துண்டோட வேலை பார்க்குறேங்கிறார். அப்போ இன்றைக்கி கம்யூனிஸ்டுகளையும் குறை சொல்ல போகிறாங்களா திமுக? முடியாது. அப்போது இது வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வரும்போது அவங்க மேலே ஒரு நம்பிக்கை அடுத்தவங்களுக்கு ஏற்படும் போது இந்த மாதிரி அவங்க பக்கமாக மக்கள் ஈர்க்கப்படுறது, அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் எல்லாம் ஈர்க்கப்படுறது. இன்றைக்கி கட்சி பாராபட்சம் இல்லாமல் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே திமுகலேருந்து போகிறாங்க, அண்ணா திமுகலேருந்து போகிறாங்க, பாரதிய ஜனதாவிலேருந்து போகிறாங்க, கம்யூனிஸ்ட்லேருந்தும் இப்போ போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். இது ஒன்றும் பெருசாக ஆஹா அப்படிங்கிற அளவுக்குலாம் ஐயோ அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இது ஓகே சார், அண்ணாமலை ஃபேக்டர் எப்படி ப்ளே பண்ணணும் இந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்? இல்லை, அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டாரு. 2031 தேர்தலில் தான் அவர் களம் காண போகிறாரு. உள்ளாட்சி தேர்தல்லையோ மக்களவை தேர்தல்லையோ அவர் வந்து போட்டி போட மாட்டாங்க. அது வரைக்கும் வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இப்போ மெம்பர்ஷிப்பில் கூட பார்த்திங்கன்னா முதல் நாள்லேயே 10 லட்சம் 12 லட்சம்லாம் வந்துச்சுன்னாங்க. ஆனால் இவ்வளோ நாள் ஆகி பார்த்திங்கன்னா
19 லட்சத்துக்கு கிட்ட தான் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் புஷ் எங்கேருந்து வந்துச்சுன்னா, பாரதிய ஜனதாவில் இருக்கிற ஆட்கள் பூரா எல்லாம் வந்து மெம்பர்ஷிப்பை போடுறதா நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நம்மளும் நண்பர்கள் குழு பல குழுக்களில் இருக்கிறோம். யார் யார் எந்த கட்சியில் அஃபிலியேட்டடாக இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த மெம்பர்ஷிப் போட்ட உடனே தான் எல்லாருமே போடுறாங்களே. இப்போல்லாம் அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுல. சினிமாவுக்கு போனாலும் நான் எந்த தேட்டரில் இருக்கேன்னு அந்த டைட்டில் கார்டை வீடியோ எடுத்து போடுறது, எங்கேயாவது போனாலும் நான் இங்கே இருக்கேன்னு போடுறது. அந்த மாதிரி நான் மெம்பர்ஷிப் ஆகிட்டாலும் வி த லீடர்ஸ்னு மெம்பர்ஷிப் கார்டு அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதாவில் இருந்த உறுப்பினர்கள் தான் இன்றைக்கி அங்கே போய் சேர்ந்துருக்குறாங்க. அப்போ வந்து மற்ற கட்சியிலேருந்து போய் சேர்ந்தவங்க வந்து வெளிப்படையாக அது வரைக்கும் போடலையா இல்லை வந்து போய் சேரலையாங்கிறது நமக்கு தெரியல. அப்போ இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ பிரதான நோக்கமாக இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2029 பாராளுமன்ற தேர்தலில் அவர் நின்னார்னா பிரதம வேட்பாளர் யாருங்கிறத அவர் சொல்லி ஆகணும். தான் ஆதரிக்கக்கூடிய பிரதம வேட்பாளர் யார்? இல்லை அவரு எப்படி சார் யாரை சார் ஆதரிப்பு? காங்கிரஸை போய் ஆதரிக்க வாய்ப்பு இல்லை. பாஜக தானே ஆதரிச்சா. அப்போ அவர் சொன்னாருன்னா நாங்கள் வந்து பாரதிய ஜனதா எதிர்த்து தான் நான் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டு போயிடுமே. அவரால் சீமான் மாதிரி நிற்க முடியாதுல்ல சார் அந்த இடத்துல. அதைத்தான் நான் சொல்லுவேன். அந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக தான் இப்போ வந்து அவர் இயக்கமாக வரார். இந்த 2029 முடிகிற வரைக்கும் இயக்கமாக இருப்பாங்க. அந்த 2029 பாராளுமன்ற தேர்தலை கடந்ததுக்கு அப்புறம் இது கட்சியாக உருவெடுக்கும். புரியுது. அப்போ விஜய் அவர்கள் 2 வருஷம் 4 மாதத்தில் ஆட்சியை பிடிக்கலையா, அந்த மாதிரி நமக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. மெம்பர்ஷிப்பை சேர்த்து அத்தனை மாவட்டங்கள் இப்போயே நடந்துக்கிட்டு இருக்கு வேலைகள் எல்லாம். அங்கங்கே வந்து எல்லா கட்டமைப்புகளும் சைலண்ட்டாக வி த லீடர்ஸுங்கிற பேர்லேயே அவங்க ஏற்படுத்திட்டு அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அத்தனை பொறுப்பாளர்களையும் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணி டக்குன்னு ஒரு டேக் ஆஃப்காக ரெடி பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்னுடைய யூகத்தில் அண்ணாமலை அவர்களுடைய செயல் திட்டமாக இருக்கணும்னு நான் யூகிக்கிறேன். ஐ மே பி ரைட், ஐ மே பி ராங் ஆல்சோ. பட் இது என்னுடைய யூகம் தான் இது. அதனால் அந்த 2029 அந்த பிரச்சனையை வந்து அவர் கடக்கிறதுக்கு உண்டான ஒரு யுக்தியாகவும் இதை பயன்படுத்துவார். தன்னை செம்மைப்படுத்திக்கிறதுக்கும் தன்னுடைய அமைப்பை வலுப்படுத்துறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 ஆண்டு காலத்தை அவர் எடுத்துப்பாருன்னு தான் நான் பார்க்குறேன். சார் பல்லர்களை தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.